ஹாய், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே இட்லி தோசைக்கு சைட் டிஷ்க்கு ஒரு சிம்பிளான ஆட்டுக்கால் பாயை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் ஒரு டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில், அதில் கொஞ்சோண்டு சோம்பு தாளிப்புக்கு, தென் அதில் ஒரு 4 வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு, கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். சாட்டே பண்ணிட்ட அப்புறம் அது நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. ஏன்னா குக்கரில் விசில் தான் விட போதும். கொஞ்சம் நல்லா லைட்டாக அந்த கண்ணாடி பதம் லைட்டாக அந்த தக்காளி ஆகிட்டு அந்த வதங்கினது தெரியும் இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப மிளகுத்தூள் போட்டாலும் அந்த பெப்பரோட வாசம் வந்துட்டு அந்த மசாலாவை அடிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. நான் ஒரு ஆட்டுக்காலுக்கு 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் குழம்பு மிளகுத்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். அது என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் காரம் கம்மியாக தான் அரைப்பேன். ஸோ நான் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா உங்கள் தூள் 4 ஸ்பூன் போடுங்க. இல்லை எனக்கு காரம் தூக்கலாக வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு 5 ஸ்பூன்ஸ் கூட போடலாம். அது போட்டுட்டு ஒரு கிளறிட்டு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஆட்டுக்கால், அந்த ஆட்டுக்கால் போட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். அது இந்த மசாலா கூட கொஞ்சம் கிளறணும், கொஞ்சம் ஊறணும், அதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 விசில்லேயே என்னோடய ஆட்டுக்கால் வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இதுக்கு நடுவில் ஒரு 3 சின்ன பீஸ் தேங்காய் எடுத்து, ஒரு 3 பீஸ் தேங்காய் எடுத்து வெறும் தேங்காய் பால் மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி ஏன்னா இந்த இதில் கொஞ்சம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுன்னா அந்த தண்ணி அப்சர்வ் ஆகிடும். நான் ஆல்ரெடி ஒரு 3 to 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன், பார்த்தீங்களா தண்ணியே இல்லை. ஸோ இன்னொரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்துட்டப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்துட்டு அப்புறம் இறக்கி கொஞ்சம் கொத்தமல்லி தூவி எடுத்தீங்கன்னா சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. இது நீங்கள் சூடாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சண்டே பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ரெசிபியோடு வரேன். பாய்.